வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சென்னையிலிருந்து நீலகிரி மலைகள் வரை மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து திண்டுக்கல் பள்ளத்தாக்கு பகுதிகள் வரை வானிலை திடீரென ஒரு மாற்றத்தை எடுக்கத் தொடங்கியுள்ளது. இது லட்சக்கணக்கான மக்களின் இதய துடிப்பை அதிகரித்துள்ளது. ஓரிடத்தில் வானத்தில் கருமேகங்கள் பயமுறுத்தும் வகையில் தட்டுகின்றன, மற்றொரு இடத்தில் புழுக்கமான வெப்பம் மக்களை அமைதியற்றவர்களாக ஆக்குகிறது. வரும் 1 அல்லது 2 நாட்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறிகளை கொடுத்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் மற்றும் பல இடங்களில் மின்னல் தாக்கும் அபாயமும் நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின்படி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வானிலை வேகமாக மாறி வருகிறது மற்றும் மதியத்திற்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த மழை வெறும் நிவாரணத்தை கொண்டு வருமா அல்லது திடீரென ஒரு பலத்த புயல் உருவெடுத்து மக்களை பயமுறுத்தப் போகிறதா? அடுத்து வெளிவந்துள்ள அப்டேட் மீனவர்கள் முதல் விவசாயிகள் வரை கவலையை அதிகரித்துள்ளது. எனவே வீடியோவை இறுதி வரை கண்டிப்பாக பாருங்கள், ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் வானிலை மிகவும் ஆபத்தான திருப்பத்தை எடுக்கக்கூடிய மாவட்டங்களை நாங்கள் கூறுவோம். தமிழ்நாட்டில் தற்போது பல வானிலை அமைப்புகள் ஒரே நேரத்தில் செயலில் உள்ளன. கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து லட்சத்தீவு வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்த அழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது மத்திய மகாராஷ்டிரா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக செல்கிறது. அத்துடன் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல சுழற்சி செயலில் உள்ளது. இதனால்தான் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் திடீரென மேகங்கள் உருவாவதும் இடி மின்னலுடன் கூடிய மழை நடவடிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழ்நாட்டில் மிதமான மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மற்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது. இங்கு அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல், தங்கம்பட்டி மற்றும் திண்டுக்கலின் பல பகுதிகளில் ஏற்கனவே பலத்த மழை பதிவாகியுள்ளது. தங்கம்பட்டியில் 109.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது உள்ளூர் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கரூர், மதுரை, திருச்சி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் மற்றும் கல்லாக்குறிச்சியிலும் மழை வானிலையை முழுமையாக மாற்றியுள்ளது. பல பகுதிகளில் மதியத்திற்கு பிறகு திடீரென இருள் சூழ்ந்தது மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்கியது. வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி வரும் மணி நேரங்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் இந்த மாவட்டங்களில் வசிக்கிறீர்கள் என்றால் இப்போதே எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் சில இடங்களில் நிலைமை நிமிடங்களில் மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. மேலும் இப்போது மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடலில் இருந்து வந்துள்ள அப்டேட் கடலோர பகுதிகளுக்கு அபாயமணியை ஒலிக்கச் செய்துள்ளது. மீனவர்களுக்கு மிகவும் முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். இதன் வேகம் அதிகரித்து மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை செல்ல வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடலிலும் நிலைமை மிகவும் கொந்தளிப்பாக இருக்கப் போகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் இந்த நாட்களில் கடலுக்கு செல்லும் தவறை செய்ய வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அரபிக்கடலிலும் நிலைமை மோசமடைவது போல் தெரிகிறது. அங்கு பலத்த காற்றுடன் கடலில் உயரமான அலைகள் எழக்கூடும். சற்று யோசித்து பாருங்கள், கடலின் போக்கு இவ்வளவு ஆபத்தானதாக மாறியிருந்தால் நிலத்தில் வானிலை எவ்வளவு உக்கிரமான வடிவத்தை எடுக்கக்கூடும். இதனால்தான் மக்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்களை கவனித்து வருகின்றனர். உங்கள் மாவட்டத்தின் ஒவ்வொரு பெரிய வானிலை அப்டேட்டும் உங்களுக்கு முதலில் கிடைக்க வேண்டுமென்றால் இப்போதே வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் அடுத்த சில நாட்கள்
தமிழ்நாட்டின் வானிலை வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பமாக அமையலாம். வட உள் தமிழ்நாட்டிலும் வானிலை தொடர்ந்து நிலையற்றதாக உள்ளது. தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் கன்னியாகுமரியில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மதுரை மற்றும் கரூரிலும் மேகங்களின் செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடும். சென்னை மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை இல்லாவிட்டாலும் புழுக்கம் மற்றும் மேகங்களுக்கு இடையில் பெய்யும் திடீரென பலத்த மழை மக்களை தொந்தரவு செய்யலாம். பல இடங்களில் மாலை நேரத்தில் மின்னல் மற்றும் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது. வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்பதுதான். ஆனால் வடகடலோர தமிழ்நாட்டில் வெப்பநிலையில் சிறிய அதிகரிப்பு உணரப்படலாம் என்பது புழுக்கத்தை மேலும் அதிகரிக்கும். இப்போது மிகவும் முக்கியமான விஷயம், வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழையின் தாக்கம் மேலும் தீவிரமடையக்கூடும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூரின் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மேகங்கள் உருவாக்கும் செயல்பாடு அதிகரித்து வருகிறது. வானிலை ஆய்வு மையம் 1 அல்லது 2 இடங்களில் கனமழை, திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் வழுக்கி நிலை போன்ற நிலையை உருவாக்கக்கூடும் என்று அறிகுறிகளை கொடுத்துள்ளது. மலைப்பாதைகளில் பயணிக்கும் மக்களுக்கு கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இது வெறும் ஆரம்பம்தானா? தமிழ்நாட்டில் பருவமழை போன்ற நிலை காலத்திற்கு முன்னவே கதவை தட்டப்போகிறதா? இதுதான் வானிலை நிபுணர்களையும் விழிப்புடன் இருக்கச் செய்துள்ள கேள்வி. அடுத்த சில மணி நேரங்களில் ஒருவேளை வங்கக்கடலின் அமைப்பு இன்னும் வலுவடைந்துவிட்டால் பல மாவட்டங்களில் வானிலை இன்னும் அபாயகரமான வடிவத்தை எடுக்கக்கூடும். எனவே எங்கும் செல்லாதீர்கள். ஏனெனில் வானிலையின் அடுத்த அறிவிப்பு தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான மக்களின் தயாரிப்பை மாற்றக்கூடும். தமிழ்நாட்டின் இந்த மாறிச் செல்லும் வானிலையின் போக்கு இப்போது மக்களுக்கு வெறும் சாதாரண மழை செய்தி மட்டுமல்ல, மாறாக பல மாவட்டங்களில் பயம் மற்றும் எச்சரிக்கைக்கு ஒரு பெரிய காரணமாக மாறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேகங்களின் இயக்கம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது மற்றும் வானிலை ஆய்வு மையம் வரும் மணி நேரங்களில் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை திடீரென தனது உக்கிரமான ரூபத்தை காட்டக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. பல இடங்களில் வானத்தில் அடர்ந்த மேகங்கள் சூழக்கூடும் மற்றும் மாலை நேரத்திற்குள் மின்னல் மின்னுவதுடன் பலத்த மழை தூறல்கள் மக்களை ஆச்சரியப்படுத்தலாம். குறிப்பாக மலைப்பகுதிகளில் வழுக்கி நிலை மற்றும் பார்வைத்திறன் குறைவதால் பயணிப்பது ஆபத்தானதாக இருக்கலாம். வானிலை விஞ்ஞானிகள் இந்த மாவட்டங்களில் மேகங்களின் செயல்பாடு வேகமாக வளர்ந்து வருவதாக கூறுகிறார்கள். இதனால்தான் நிர்வாகமும் எச்சரிக்கை நிலையில் காணப்படுகிறது. சென்னையை பற்றி பேசினால் இங்கு வானிலை தொடர்ந்து புழுக்கமாகவே இருக்கிறது. பகல் நேரத்தில் வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அதே நேரத்தில் இரவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் அட்டியில் இருக்க வாய்ப்புள்ளது. இருந்தாலும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை நிவாரணம் அளிக்கலாம். ஆனால் புழுக்கத்தின் தாக்கம் மக்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யும். நகரத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலிலிருந்து வரும் ஈரப்பதம் மற்றும் செயலில் உள்ள வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வானிலை அடிக்கடி மாறக்கூடும். ஆனால் மிகவும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், வானிலை ஆய்வு மையம் கடல் பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள விதம் நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மிகவும் தீவிரமான வடிவத்தை எடுக்கக்கூடும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கடலோர பகுதிகளில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் அவசியமானது. மன்னார் வளைகுடா, தெற்கு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் அதையொட்டிய கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல நேரங்களில் இந்த காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை செல்ல வாய்ப்புள்ளது. கடலில் உயரமான அலைகள் எழ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வங்கக்கடலிலும் வானிலை வேகமாக மாறி வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடலின் பல பகுதிகளில் பலத்த சுடர்காற்று வீசக்கூடும். அரபிக்கடலிலும் வானிலை ஆய்வு மையம் அபாயகரமான காற்று குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால்தான் கடல்சார் நடவடிக்கைகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. சற்று யோசித்து பாருங்கள். கடலின் போக்கு இவ்வளவு ஆபத்தானதாக மாறியிருந்தால் நிலத்தில் வானிலை எவ்வளவு உக்கிரமான வடிவத்தை எடுக்கக்கூடும். மேலும் இப்போது கிடைக்கும் அறிகுறிகள் தமிழ்நாட்டின் வானிலையை அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து தலைப்பு செய்திகளில் வைத்திருக்கலாம். கொடைக்கானல் மற்றும் திண்டுக்கலின் பல பகுதிகளில் நடுங்கு சமீபத்தில் பெய்த கனமழை மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தங்கம்பட்டி பகுதியில் 109.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது உள்ளூர் நிர்வாகத்தையும் எச்சரிக்கை அடைய செய்தது.
கரூர், மதுரை, திருச்சி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் மழை செயல்பாடுகள் காணப்பட்டன. மதியத்திற்கு பிறகு திடீரென அடர்ந்த மேகங்கள் சூழ்ந்ததும் பின்னர் பலத்த மழை தொடங்குவதும் இப்போது தொடர்ந்து சாதாரணமாகிவிட்டது. வானிலை ஆய்வு மையம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த தொடர் அடுத்த சில காலத்திற்கு நீடிக்கக்கூடும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் மின்னல் தாக்கும் அபாயமும் நீடிக்கும். மக்கள் திறந்த வெளிகள், மரங்கள் மற்றும் மின் கம்பங்களிலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது.